5th எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 3 ஜூட்ஸுவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிஞ்சூட்ஸு, கெஞ்சூட்ஸு, டைஜூட்ஸு. நிஞ்சூட்ஸுன்றது பவர் மூலயமா அட்டாக் பண்ணுறது நிஞ்சூட்ஸு. கெஞ்சூட்ஸுன்றது கனவு மூலயமா அட்டாக் பண்ணுறது கெஞ்சூட்ஸு. டைஜூட்ஸுன்றது கையாலையும் காலாலையும் சண்டை போடுறது டைஜூட்ஸு. போன எபிசோடில் சாட்சிக்கு ஷூரிகன் நிமிஷம் அது கக்காஷி மேலே பட்டுற மாதிரி காட்டுவாங்க. அந்த கக்காஷி மேலே போடுவோம். பட் கக்காஷி சப்ஸ்டியூஷன் சேர்த்து போட்டு தப்பிச்சிடுவான். இதை பார்த்து சாட்சி கக்காஷி கண்டுபிடிச்சி சொல்லிட்டு ஓடுவான். சாக்குரா அப்புறம் வெளியில் ஓடுவான். சாக்குரா போகிற வழியில் பார்ப்பா சாசிக்கு அடிபட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா கக்காஷோட கெஞ்சூட்ஸில் சாக்குரா மாட்டிப்பான். இங்கே வந்து கக்காஷி சாசிக்கு ஃபைட் பண்ணுவாங்க. செம்மையாக ஃபைட் பண்ணுவாங்க. கக்காஷி நினைப்பான் இவன் வந்து அவங்கள மாதிரி இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். இங்கே வந்து சாக்குரா எழுந்திக்கிறான். ஏஞ்சி இது சாசிக்கு அடிப்பட்ட நினப்பிலே இருக்கா. அதுக்கப்புறம் சாசிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே நருட்டோவை காட்டுறாங்க. தலைவன் கட்டை ஊற்றிட்டு எப்படியோ சாப்பாடுக்கிட்ட போய் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பாடுக்கு போய் ரெடியாக உட்காந்துருக்கான். சாசிக்கு ஹேண்ட் ஸ்டைல் போட்டு 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்ஸு போட ஆரம்பிச்சிட்டான். கக்காஷி மறந்துட்டான். அதுக்கப்புறம் கக்காஷி சொல்லுவேன் எர்த் ஜூட்ஸு போட்டு சாசிக்காக மண்ணுக்குள்ள அனுப்பிச்சிட்டான். சாக்குரா சாசிக்கிட்ட தலை மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலை மட்டும் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவான். அதுக்கப்புறம் சாசிக்கை வந்து சாக்குரா எழுப்பிட்டு சொல்லுவான் நான் இந்த தடவை தொட்டுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சாக்குரா சொல்லுவான் ஆமாம் சாசிக்கே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோன்னே சாசிக்கே சாக்குரா முறைப்பான். அப்புறம் நினைப்பான் அப்போ எப்படி நான் எனக்கு பிடிக்காத என்னை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சாசிக்கே மனசுக்குள்ள நினச்சிப்பான். அப்புறம் வெள்ளை அடிக்கும். நடுவில் சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருப்பான். என்னன்னு பார்த்தா கக்காஷி வந்துடுவான். கக்காஷி வந்துட்டு நருட்டோவை கட்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் சொல்லுவான் நீங்களாம் நெஞ்சா ஆகிறதுக்கே தகுதி இல்லை, நீங்கள் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுக்கு காண்டாயிட்டான் சாசிக்கே. அதனால் அடிக்க போகிறான். கக்காஷி தலைவன் ஒரு பிளாக் போட்டு உக்காண்டான். அதுக்கப்புறம் சொல்கிறான் உங்கள் யார்கிட்டயுமே டீம் கோஆர்டினேஷனே கிடையாது, யாருமே டீமாகவும் செயல்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான் சாக்குரா நீ வந்து சாசிக்கே ஓடுற பாதையில் ஓடிட்டு இருந்த, நீ நருட்டோ கிட்டே போயிருந்தீங்கன்னா நீ நருட்டோவை காப்பாற்றிடலாம். நருட்டோ நீ எப்பவுமே தனியாக தான் சண்டை போட நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சாசிக்கே நீ எப்பவுமே நீ மட்டும்தான் உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ தான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் பேசுகிறான் இது நீங்கள் யாருமே சரியாகவே டீமாக செயல்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கக்காஷி ஷூரிகன் எடுத்துகிட்டு உட்காரும். அப்புறம் சாக்குரா கேட்குறேன் அப்போதுக்கு 2 மணி மட்டும் வச்சிங்கன்னு. நான் சும்மா உங்களை ஏமாத்துறதுக்காக டெஸ்ட் பண்ணதுக்காக வச்சேன் அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் பெரிய நிஞ்சாவை நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் உயிரே விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்லுவான். இவங்களால தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு லஞ்சுக்கு அப்புறம் கக்காஷி சொல்லுவான் உங்களுக்கு லஞ்சுக்கு அப்புறமும் இன்னொரு போட்டி இருக்குது, அதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் போயிடலாம். இந்த சாப்பாடை வெறும் சாசுக்கையும் சாக்குராவும் மட்டும்தான் சாப்பிட்ணும், நருட்டோவுக்கு தரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி செஞ்சு மறைஞ்சிருவார், போயிடுவார். அதுக்கப்புறம் சாசுக்கையும் சாக்குராவும் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட சொல்ல நருட்டோ வயிற்றுலேருந்து சவுண்டு வரும். இதை பார்த்தா சாசுக்கே நருட்டோவுக்கு கொஞ்சம் சாப்பாடு தருவான். சாக்குரா சொல்லுவா சாசுக்கே நம்மளாச்சும் இந்த கேமில் இருக்கணும் இல்லைன்னா நம்ம எலிமினேட் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சாசுக்கே சொல்லுவான் சாப்பிட்லாம் அவன் எப்படி லஞ்சுக்கு அப்புறம் போட்டி போடுவான்னு உடனே எல்லோரும் சாப்பாடு கொடுப்பாங்க. சாசுக்கே சாக்குறாவும் சேர்ந்து எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறோன்னே திடீர்னு புயல் மேலே வந்துடும். நருட்டோ மிரண்டுருவான். என்னன்னு பார்த்தா கக்காஷி அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான், வந்து பார்த்துருப்பான். கக்காஷி இது நருட்டோ சொல்லுவான் நீங்கள் தானே டீமாக செயல்படணும்னு சொன்னீங்க, அதனால தான் அவங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே கக்காஷி முன்னாடி வருவான். வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்லுவான். எவன் ஒருத்தன் தன் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறானோ அவன் குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பின உடனே நருட்டோவுக்கு அப்படியே கட்டிலே போட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.